தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதிகள் எதையும் முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நெல்லை சந்திப்பு சங்கீதா சபா வளாகத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக அளவில் இந்தியாவின் பாரம்பரிய யோக கலை அங்கீகரிக்கப்பட்டு ஆண்டுதோறும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக கூறினார். தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சித்த நயினார் நாகேந்திரன், தேர்தலுக்கு முன்னர் டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதை குறை கூறி பாடலாக பாடிய முதலமைச்சர் விஜய் இப்போதும் அதே நிலை தொடர்வது குறித்து எதுவும் பதில் அளிக்கவில்லை என்றார். பெண்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, மாணவர்களுக்கு 4000 ரூபாய் என தெரிவித்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு முன்னால் ஒன்று சொன்னார், ஒன்றும் சொல்லலை, நிறைய சொன்னார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு எதுவுமே நடைமுறைக்கு வரல. பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னார். 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க, அதுவும் போய் சேரல. இன்னும் 4000 ரூபா தருவோம்னு சொன்னார். மாணவர்களுக்கு 4 பைசா கூட நாங்கள் காணல. பையிலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபா பேங்கில் தான் இருக்குது.